ஓபி ராமசாமி ரெட்டியார், அதுக்கடுத்து வந்து குமாரசாமி ராஜா, இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய வள்ளல்கள், வழக்கறிஞர்கள். அதுக்கப்புறம் வந்து ராஜகோபாலாச்சாரியார், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை பற்றி பேசுகிறேன். ராஜகோபாலாச்சாரியார் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து கர்ம வீரர் காமராஜர் 10 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்தார். 10 வருஷம் ஜெயிலில் இருந்தார் சுதந்திர போராட்டத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து பக்தவச்சனம், மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேன், மிகப்பெரிய அறிஞர். அதுக்கப்புறம் வந்து பேரறிஞர் அண்ணா, திராவிட சமூகத்தையே ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போன ஒரு பேரறிஞர் அண்ணா. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கலைஞர். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் மிகப்பெரிய அளவுக்கு அந்த அரசியல் பணியெல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தார். அந்த பாடல்கள் மூலமா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியெல்லாம் காமிச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஜெயலலிதா அம்மா வந்து வரும்போது, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதே ஒரு நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினரா, கொள்கை பரப்பு செயலாளர்லாம் இருந்துட்டு, அப்புறம் அந்த கட்சி உடஞ்சப்ப சேவல் சின்னத்தில் நின்று அதுக்கப்புறம் 30 எம்எல்ஏக்கு மேலே ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய திரும்பி அந்த அதிமுகன்ற ஒரு கட்சியை மிகப்பெரிய அளவுக்கு ஒன்று சேர்த்து கொண்டு வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஓபிஎஸ் வந்தார். அந்த அம்மா இருக்கும்போது அந்த அம்மா சொல்லி வந்தவங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு பெரிய லெகசி இருக்குது. அவர் 91 எம்எல்ஏவா இது இருந்தவர். அவருக்கு ஒரு பெரிய அரசியல் வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எம்கேஎஸ் ஸ்டாலின், அவர்லாம் எவ்வளோ பெரிய 40 வருஷம் அரசியல் பண்ணி செஞ்சுட்டு அந்த முதலமைச்சர் பண்ணி இடத்துக்கு வந்தார். இப்போ சின்ன பிள்ளையெல்லாம் சேர்ந்து, சின்ன பிள்ளைய எல்லாமே வீடு வந்து சேர்ந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம சிஎம் விஜயை கொண்டு வந்திருக்கோம். விஜய் சிஎம்மாக கொண்டு வந்திருக்கோம். இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம அந்த விஷயத்தை செஞ்சுருவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரஜினிகாந்துக்கு 1996 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்துச்சு. அவர் அதை ஏற்றுக்கிறல. அவர் சரியான இடத்துக்கு, ஏன்னா அது அதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும், ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சிரும், வந்துடும். ஆனால் அந்த வேலையை செய்ய முடியணுன்ற நம்பிக்கை வேணும். அது பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதே போல் அவர் வந்து ஒரு படத்திலே சொல்லுவார், பாபான்னு ஒரு படத்தில் சொல்லுவார், அது சிஎம் பொசிஷன் ஒரு சாதாரணமாக போச்சா, யார் வேணாலும் வந்து உட்காந்துருக்குது, மியூசிக்கல் சேர் அவ்வளோ அசால்ட்டாக போச்சா அப்படின்லாம் சொல்லுவார். அதனால் என்னை பொறுத்தளவு சிஎம் ரஜினின்னு சொல்லுவேன். சிஎம் ரஜினின்னா காமன் மேன் ரஜினி, ஹைலி கமிட்டட் மேன் ரஜினி, கம்ப்ளீட் மேன் ரஜினி கம்பேர்ட் டு அவர் சிஎம் விஜய். இன்னும் பேசுகிறவங்களுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன்.